ஆளும் அரசியல் கட்சி தேய்ந்து போனாலும் வீழ்ந்து போனாலும் அதனால் மக்களுக்கு பெரிய நட்டம் ஒன்று வந்துவிடாது. ஆனால் அக்கட்சியின் தவறான நடவடிக்கைகளால் ஒரு சமுதாயமே வீழ்ந்ததும் அழிந்து போவதையும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழ் சமுதாயத்தை முற்றாக அடிமைப்படுத்தி அழிப்பதற்காகவே போதை வஸ்துகளின் களமாக தமிழகம் மாற்றப்படுவது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி பேசி ஊழலில் திளைத்து, மதுவில் செழித்து, போதை மாத்திரைகளில் கொழித்து, இறுதியில் வீழ்ந்து போவதே அக்கட்சியின் இன்றைய கொள்கை முடிவாக இருக்கும் பட்சத்தில் யார் என்ன செய்ய முடியும்? ஆட்சியாளர்களே, உங்களுக்கு ஏற்படும் இறுதி முடிவு பற்றி தமிழக மக்களுக்கு கவலை இல்லை. ஆனால் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழகத்தை மாற்றிவிடாதீர்கள் என எச்சரிக்கிறோம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பார்க்கலாம். அன்று பேதமைகளை ஒழிக்க புறப்பட்ட திராவிடம் இன்று திசை மாறி மது, போதை எனும் படுகுழியில் வீழ்கிறது. சாதிய தீமைகளில் இருந்து மீட்டெடுப்பதற்காக 100 வருடங்களுக்கு முன் எழுந்த திராவிடம் நம் கண் எதிரே மது, போதை எனும் படுகுழியை நோக்கி வீழ்கிறது. திராவிடத்தின் மீது பரம விரோதம் கொண்டவர்கள் வேண்டுமென்றால் இதை ரசிக்கலாம். ஆனால் பிறப்பில் உயர்வு தாழ்வு கற்பித்து வந்த பேதமைகளை ஒழிக்க புறப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம் வழிமாறி திசை மாறி மது, போதை எனும் படுகுழியில் வீழ்வதை கொஞ்சம் காலமெனிலும் அவர்களோடு பயணித்த நம்மை போன்ற பலருக்கும் அது பெரும் வருத்தத்தையே அளிக்கும். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த முதல் தமிழகத்தின் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை மது, போதை வஸ்துகளுக்கு இளைஞர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் இரையாகி சீரழிந்து வருவதை பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறோம். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் சாதிய ரீதியான கொலைகள் நடந்த பொழுதெல்லாம் கொலையாளிகள் மதுவையும் பிற போதை வஸ்துகளையும் பயன்படுத்தி கொலைவெறி தலைக்கேறிய பின்னரே அப்பாதக செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். டாஸ்மாக் கடைகள், அதை ஒட்டிய பார்கள் தவிர மூளை முடுக்கெல்லாம் மது தாராளமாக விற்கப்படுவதும், அதை போன்று பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எளிதாக கிடைப்பதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற போராட்டங்களை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடத்தியிருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்வதே இல்லை. தற்போது அரசின் துணையோடு இவ்வித சட்ட விரோத செயல்கள் நடைபெறுகின்றது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. தாராளமாக கிடைக்கக்கூடிய டாஸ்மாக் மதுவுடன் பல்வேறு நாடுகளிலிருந்து கடத்தி வரக்கூடிய போதைப் பொருட்களும் அதன் பயன்பாடுகளும் அதிகரித்து விட்டன. ஒரு நாட்டின் வளர்ச்சியை வானுயர்ந்த கட்டிடங்களும் 6 வழி 8 வழி சாலைகளும் தீர்மானிப்பது கிடையாது. உடல் மற்றும் உள்ள வலிமை மிக்க சமுதாயத்தால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பண்பாட்டை, ஒரு பண்பட்ட சமுதாயத்தை முளையிலேயே கிள்ளி எறியும் மது, போதை, புகைப் பொருட்களை அறவே தடுத்து நிறுத்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சியாக இருந்தபோது நம்மோடு சேர்ந்து போராடியதை இன்றைய ஆட்சியாளர்கள் வசதிக்காக மறந்துவிட்டார்கள். எனினும் நாம் தொடர்ந்து போராடி வருவதையும் உதாசனப்படுத்தி வருகிறார்கள். அதன் விளைவு இன்று போதை வஸ்துக்களின் புகலிடமாக தமிழகம் மாறிப்போய் நிற்கிறது. மேலும் ஆளுங்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அவர்களோடு இருக்கக்கூடிய சில அமைப்புகளை சார்ந்தவர்களே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அள்ளி குவிக்கும் போதைப் பொருட்களை கடத்துவதில் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் என்பது ஆச்சரியமளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. 75 வருடங்களுக்கு முன்பு சாதி போதை, மத போதை, மது போதை ஆகியவற்றை ஒழித்து கட்டுவதற்காகவே உதயமானது திராவிடம். ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகார போதையால் ஊழல் மயமானது. அதுவே ஊழல் மாடலும் ஆயிற்றது. ஆட்சிக்கு வந்தால் அதிகாரம், அத்துமீறல், மீண்டும் அதிகார சுழற்சி ஆகி ஆட்சிக்கு வர மது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள மது என்ற கொள்கையை முடிவாக்கி ஆளும் கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது ஆதரவு பெற்றவர்களோ மதுபான சில்லறை விற்பனையில் மட்டுமல்ல, அவர்களே தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட மதுபான ஆலைகளின் உரிமையாளர்களாகவும் உருவெடுத்திருக்கிறார்கள். வரலாற்றில் பரிமாணம் என்பது கீழ்நிலையில் இருந்து மேல்நிலை அல்லது உயர்நிலையை நோக்கி வளர்ச்சியடைவதுதான்.
ஆனால் மிக உயர்ந்த சமத்துவ லட்சியத்தை, சமநீதி லட்சியத்தை கொள்கையாக கொண்ட எழுந்த திராவிட இயக்கம் இன்று ஊழலில் திளைத்து, மதுவிலே கொழித்து, இப்பொழுது சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளிலும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்களை கடத்தும் தொழிலில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு நம் கண் முன்னாலே சீரழிந்து தரம் தாழ்ந்து போதை எனும் படுகொலியில் வீழ்ந்து விட்டது. ஒன்றல்ல, இரண்டல்ல, தினமும் எங்காவது ஒரு இடத்தில் 100 கோடி, 200 கோடி, 1000 கோடி என மதிப்பீட்டு போதை வஸ்துகள் தமிழகத்தினுடைய எல்லைக்குள் கைப்பற்றப்படுகின்றது. பல தலைமுறைக்கு மேல் மதுவின் வாசம் கூட அறியாமல் இருந்த தமிழ் சமுதாயத்தை 1971ஆம் ஆண்டு முதன்முறையாக சாராய கடைகளை திறந்தது அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்கள். குடிப்பழக்கத்திற்கு ஆளாக்கினார். அன்று அங்கொன்றும் இங்கொன்றும் ஒளிந்தும் மறைந்தும் குடித்து பழகியவர்கள் நிலை மாறி இன்று 60% பேர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகிவிட்டனர். இப்பொழுது உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட மிக கொடிய போதைப் பொருட்களை எபடிரைன் மற்றும் மெத்தம்பாட்டைன் மருந்துகளும் தமிழகத்திற்கு உள்ளே தாராளமாக ஆளுங்கட்சி பிரமுகர்களாலே இறக்குமதி செய்யப்பட்டால் அதனுடைய விளைவுகள் மீண்டும் இந்த தமிழ் சமுதாயத்தை மீட்கவே முடியாத அளவிற்கு அடிமைத்தனமான அபாயகரமான சூழலுக்கு இட்டுச் செல்லும். 200 ஆண்டு காலம் போராடி ஆங்கிலேயரிடம் பெற்ற சுதந்திரம் நம் கண் முன்னாலே பறிபோகும். நம்முடைய தமிழ் சமுதாயம் தன்னுடைய அடையாளத்தை இழந்து மதிமயக்கப்பட்டு அறிவிழந்த தமிழ் சமுதாயமாக மாற்றப்படும் ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய குடும்பத்திற்கு வாக்கு வங்கியாக பயன்படுத்தப்படுமே தவிர அது தமிழ் சமுதாயத்திற்கு எவ்விதத்திலும் பலன் தராது. ஆட்சி அதிகாரத்தில் கையிலே வைத்துக்கொண்டு கொடிய பழக்க வழக்கங்களிலிருந்து தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக வேலியை பயிரை மேய்வதற்கு நிகராக ஆளுங்கட்சியின் முக்கிய நிர்வாகிகளே தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகளை கடத்தி கொண்டு வந்து தமிழகத்தை நாசமாக்குவதை எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும்? 3 வருடங்களுக்கு முன்பே கஞ்சா கிராமந்தோறும் பட்டி தொட்டி எல்லாம் பரவ முற்பட்ட பொழுதே இது ஒரு பேராபத்திற்கு இட்டு செல்லும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். மது போதை புகைப்பொருட்களை முற்றாக தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நம்முடைய கதறல்கள் இவர்களுடைய காதுகளை சென்றடையவில்லை. அதில் நடைபெறும் மிக மிஞ்சிய ஊழல்களை சுட்டி காட்டிய போதும் மௌனம் காத்தார்கள். எதையும் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது மது மற்றும் கஞ்சா தாண்டி பெரிய அளவிற்கு உடலுக்கும் மூளைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏறக்குறைய 3500 கோடி ரூபாய்க்கு மேலான போதை மாத்திரைகள் கடத்தலில் ஆளும் கட்சியின் அயலகப் பிரிவு பொறுப்பாளர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல கட்சிகளில் பொறுப்பேற்று கொண்டு இந்த தொழிலில் ஈடுபடுவதும் அரசு அதிகாரத்தை முற்றாக தவறாக பயன்படுத்த அனுமதிப்பதும் வரலாற்று பிழையாகும். ஆளும் அரசியல் கட்சி தேய்ந்து போனாலும் வீழ்ந்து போனாலும் அதனால் மக்களுக்கு பெரிய நட்டம் ஒன்றும் வந்துவிடாது. ஆனால் அக்கட்சியின் தவறான நடவடிக்கைகளால் ஒரு சமுதாயமே வீழ்ந்தும் அழிந்தும் போவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தமிழ் சமுதாயத்தை முற்றாக அடிமைப்படுத்தி அழிப்பதற்காக போதை வஸ்துகளின் களமாக தமிழகம் மாற்றப்படுவது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி பேசி ஊழலில் திளைத்து மதுவில் செழித்து போதை மாத்திரைகளில் கொழித்து இறுதியில் வீழ்ந்து போவதே அக்கட்சியின் இன்றைய கொள்கை முடிவாக இருக்கும் பட்சத்தில் யார் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். ஆட்சியாளர்களே, உங்களுக்கும் ஏற்படும் இறுதி முடிவு பற்றி தமிழக மக்களுக்கு கவலை இல்லை. ஆனால் போதைப் பொருட்களின் புகலிடமாக தமிழகத்தை மாற்றிவிடாதீர்கள் என எச்சரிக்கிறோம் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் எச்சரிக்கிறார். ஆளும் அரசியல்